கேரளாவில் உதாரணத்திற்கு கேரளாவில் இதே ஸ்டைலுங்கன்னா கம்யூனிஸ்ட்டு கண்ணூரில் வந்து ஒரு பிஎல்ஓ அவர் அரசு அதிகாரி அசிஸ்டண்ட் டீச்சர் அசிஸ்டன்ட் ஹெட்மாஸ்டர் கண்ணூரில் சூசைட் பண்ணிக்கிட்டார். உடனே கம்யூனிஸ்ட்காரங்க வீட்டுக்கு போகிறாங்க. இவர் பிஎல்ஓனால தான் சூசைட் பண்ணிக்கிட்டாரு, இவர் வந்து எலெக்ஷன்னால பணிச்சுமைக்கு சூசைட் பண்ணிட்டார்னு அவங்களே கிளப்பி கேரளாவில் இருக்கக்கூடிய ரெவென்யூ அசோசியேஷனை தூண்டி விட்டு அவங்கள ஸ்ட்ரைக் ஒரு நாள் பண்ண வச்சு ஒரு நாள் அவங்க வேலையை செய்யலை. இது கேரளாவில் போன வாரம் நடந்தது. இன்னைக்கு தமிழகத்தில் இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு இன்னைக்கு ரெவென்யூ அதிகாரிகள் இவங்களே பின்னாடி தூண்டி விட்டா. ரெவென்யூ அதிகாரிகள் தெளிவாக இருக்கிறாங்க. பல இடத்துல அவங்க பண்ணலீங்கன்னா யாரோ 1%, 2% டிஎம்கேக்கு ஆதரவாக ஒரு அசோசியேஷனுக்குன்னு அவங்க பண்ணுறாங்க. நிறைய ரெவென்யூ அதிகாரி களத்தில் வேலை செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 95% ஃபார்ம் கொடுத்துட்டாங்கன்னா 95% எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. இன்னும் 5% தான் கொடுக்கப்பட இருக்கிறது. அதனால் இது சும்மா அரசியலுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ட்ராமாவை பண்ணுறாங்க. அதனால் எல்லா அதிகாரிகளும் தன்னுடைய கடமையாக தான் அதை செய்கிறாங்க. இன்னைக்கு காலையில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அசிஸ்டன்ட் பிரின்சிபல் மேடம் அவங்க இன்னைக்கு சனிக்கிழமை அவங்களுடைய ஸ்கூலில் ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க சனிக்கிழமை. எத்தனையோ அதிகாரி லீவில் போகிறாங்கன்னு அவங்களையும் நம்ம பாராட்டணும். எத்தனையோ அதிகாரி இத்தனை பணிச்சுமையில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நமக்காக வேலை பார்க்குறாங்க. 68,000 பேர் வேலை பார்க்குறாங்க. 68,000 பிஎல்ஓ வேலை பார்க்குறாங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் நேரடியாக வேலை பார்க்குறாங்க. சனிக்கிழமை வேலை பார்க்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வேலை அவங்களையும் நம்ம பாராட்டணும். அவங்களும் இவ்வளோ பணி செய்கிறாங்க. அவர்களுக்கும் நாங்கள் மனதார எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜனநாயகத்துக்காக. அதனால் இது சும்மா அது வெட்டி வேலைனா திமுக பண்ணுறது, இது எல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. விஜய் மீண்டும் மக்கள் சந்திப்பு நடத்த போறாரு, இண்டோர் மீட்டிங் நடத்துறாரு. ஆனால் எல்லோரும் அவங்கவுங்க கட்சி வளர்ச்சிக்கு நடத்துகிறாங்க. 29ஆம் தேதி கும்பகோணத்தில் நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறோம். வரிசையாக மாநில தலைவர் அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் மக்களை சந்திக்கிறாங்க. எல்லா அரசியல் கட்சிக்கும் செய்கிறது தாங்கன்னா அவரும் செய்யட்டும், தவறு எதுவும் கிடையாது. காவல்துறை எங்களுக்கும் நிர்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க, இப்படி தான் பண்ணணும், மாநில தலைவர் வண்டியில் போகக்கூடாது, மாநில தலைவர் வந்து ஸ்டேஜில் தான் கூட்டம் போடணும்னு சொல்லியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் முதலமைச்சர் வேண்டுமென்றே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் சுற்றிட்டு இருக்காரு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு அதில் வந்து அவங்க வந்து அந்த மொடாலிட்டி ஒர்க் அவுட் பண்ணாதாங்கன்னா நமக்கு அந்த ப்ளூ பிரிண்ட் கிடைக்கும், எஸ்ஓபி கிடைக்கும். அதே நான் எஸ்ஓபியே இல்லாமல் இருக்கும். நாங்கள் அரசு சொல்லியிருக்கக்கூடியது, காவல்துறை சொல்லக்கூடிய செய்கிறோம். அதே மாதிரி மற்ற கட்சிகளும் செய்யட்டும். அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்து.